அறிவோம் ஆன்மீகம். மார்கழி மாதம் மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என கணக்கிடப்படுகின்றது. தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் வரை தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும், ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை இரவு பொழுதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த கால கணிப்பின்படி மார்கழி மாதமானது தேவர்களுக்கு அதிகாலை பொழுதாகும், அதாவது பிரம்ம முகூர்த்த காலம். ஆகையால் தான் மார்கழி மாதம் வழிபாட்டிற்குரிய மாதமாக போற்றப்படுகின்றது. மார்கழி மாத சிறப்புகள். மார்கழி மாதம் தனுர் மாதம் என்றழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் தனுசு ராசியில் குருவின் வீட்டில் சூரியன் குடியேறுவதாக சொல்லப்படுகின்றது. ஆகையால் இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து பாவை நோம்பிருந்தால் நல்ல வாழ்வு அமையும் என்பது ஐதீகம். மார்கழி மாதத்தில் உலக இன்பங்களை ஒதுக்கி வைத்து வழிபாடு சார்ந்த செயல்களில் ஈடுபட வேண்டும் என்பதால் தான் மார்கழி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் என கூறுகின்றனர். மார்கழி அதிகாலை குளியல். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடுவது என்பது உடலுக்கும் உள்ளத்திற்கும் மிகவும் நன்மை தருவதாக சொல்லப்படுகின்றது. மார்கழி மாதத்தில் சூரியனின் ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இதனால் மார்கழி சூரிய ஒளியில் உடலுக்கும் வலிமை தரும் ஆற்றல் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகையால் அதிகாலை குளியல் முடிந்து அருகிலுள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் இறைவனின் அருள் மட்டுமல்லாமல் தூய்மையான பிராண வாயுவும் கிடைத்து நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும் என்கின்றனர் ஆன்மீக பெரியோர்கள். மகா உற்சவம். மார்கழி உற்சவம் என்பது ஆண்டுதோறும் மார்கழி மாதம் முழுவதும் நடைபெறுகின்ற சிறப்பான விழாவாகும். பொதுவாக விழாக்கள் சில நாட்கள் தான் கொண்டாடப்படும். ஆனால் மார்கழி மாதத்தை பொறுத்தவரை மாதம் முழுவதும் இறை விழா கொண்டாடப்படுகின்றது. மார்கழி மாதத்தில் பல்வேறு இடங்களில் மகோத்சவ விழா நடைபெறுகின்றன. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை நீராடி அவரவர் விருப்ப ஆலயங்களுக்கு சென்று திருப்பாவை அல்லது திருவம்பாவை ஆகிய இறைபக்தி பாடல்களை பாடி வழிபடுவர். மார்கழி பஜனை. மார்கழி மாதத்தில் நடைபெறும் மார்கழி பஜனை மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. மிருதங்கம், வயலின், ஹார்மோனியம், கஞ்சிரா, புல்லாங்குழல் மற்றும் மோர்சிங் ஆகிய வாத்தியங்கள் இசைத்து பஜனை நடத்தப்படும். இந்த தனித்துவமான பஜனையில் தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், திருப்புகழ், அபிராமி அந்தாதி, திருவருட்பா மற்றும் தெய்வீக கீர்த்தனைகளிலிருந்து பாடல்களை தேர்ந்தெடுத்து மார்கழி பஜனை நடத்தப்படுகின்றது. திருவம்பாவை நோன்பு. மகத்தான மார்கழி மாதத்தில் சிவபெருமானுக்கு திருவாதிரை திருவிழா கொண்டாடப்படுகின்றது. ஆகையால் இந்த மாதத்தில் பெண் பக்தைகள் அதிகாலையில் நீராடி சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவர். தொன்று தொட்டு வழக்கில் இருந்த இவ்விழாவினை கண்ட மாணிக்க வாசகர் இந்நிகழ்ச்சியை பாடல்களாக விளக்கும் திருவம்பாவை என்னும் நூலை இயற்றினார். ஆகையால் இந்த நோன்பு காலத்தில் திருவம்பாவை பாடல்களை படிப்பது அல்லது பாடுவதால் இறைவன் அருள் முழுமையாக கிடைக்கும். திருவம்பாவை நோம்பினை கடைபிடிப்பதன் மூலம் நல்ல கணவர் அமைவார் என கூறப்படுகின்றது. இந்த நோன்பு காலங்களில் ஒருவேளை மட்டும் அவித்த உணவை எடுத்துக் கொள்வது வழக்கம். பாவை நோன்பு. மார்கழி மாதத்தில் திருமணமாகாத கன்னிப் பெண்கள் கண்ணனை போல கணவர் வாய்க்க வேண்டும் என நினைத்து பெருமாளை நோக்கி இருப்பதே பாவை நோன்பாகும். இந்த நோம்பின் முக்கிய அம்சம் ஆண்டாள் எழுதிய திருப்பாவையை பாடுவதுதான். திருப்பாவை என்பது 30 பாடல்களை கொண்டது. நாள் ஒன்றுக்கு ஒரு பாடல் வீதம் மார்கழி மாதத்தின் 30 நாட்களிலும் திருப்பாவை பாடல்களை பாடி மகிழ்வர். திருப்பாவை மட்டுமல்லாமல் நாச்சியார் திருமொழி மற்றும் ஆழ்வார் பாசுரங்களை பாடுதல் சிறப்பிலும் சிறப்பு. மேலும் திருப்பாவை பாசுரத்தில் கூறியுள்ளபடி அழகூட்டும் வேலைகளை செய்யாமல் எந்நேரமும் இறை சிந்தனையில் நோன்பை கடைபிடித்தால் நல்வாழ்வு அமையும் என்பது தொன்னம்பிக்கை.
மார்கழி கோலம். நமது இல்லங்களில் தினம்தோறும் கோலமிட்டாலும் மார்கழி மாத கோலம் என்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வாசலில் கோலமிட்டு பசுஞ்சாணத்தாலான பிள்ளையார் பிடித்து கோலத்திற்கு நடுவில் வைத்து வழிபடுவர். மேலும் பசுஞ்சான உருண்டை பிடித்து அதன் மேல் பூசணி பூவை சொருகி வைப்பதும் வழக்கமாகும். இதனை செய்வதால் ஆண்டு முழுக்க இல்லத்தில் இன்பம் ஏற்படும் என்பது நம்பிக்கை. மார்கழி பூசணிப்பூ கோலம். மார்கழி மாதம் வீட்டின் முன்பு போடப்படும் கோலங்களில் பூசணிப்பூ வைப்பது வழக்கம். இப்படி பூசணிப்பூ வைப்பதற்கு ஓர் விளக்கம் சொல்லப்படுகின்றது. முற்காலத்தில் வீட்டில் திருமணமாகாத ஆண் அல்லது பெண் இருந்தால் வீட்டு வாசலில் கோலத்தில் பூசணிப்பூ வைப்பார்களாம். மார்கழி மாதம் அதிகாலையில் திருவீதி பஜனை செய்தபடி வருகின்றவர்கள் இந்த பூசணிப்பூ கோலத்தை பார்த்து விவரங்களை தெரிந்து கொள்வார்களாம். மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறந்ததும் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை பேசி முடிப்பார்கள் என சொல்லப்படுகின்றது. ஆகவேதான் வீட்டு வாசலில் பூசணிப்பூ வைத்தார்கள் என கூறப்படுகின்றது. மார்கழி மாத தெய்வீக நிகழ்வுகள். சிறப்புமிக்க மார்கழி மாதத்தில் பல்வேறு இதிகாச நிகழ்வுகள் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. திருப்பார்கடலை கடையும் போது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை சிவபெருமான் உண்டு இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றியது மார்கழி மாதத்தில்தான் நடந்ததாக சொல்லப்படுகின்றது. பெருமழையில் கோவர்த்தன மக்கள் பாதிக்கப்பட்ட போது கோவர்த்தனகிரியை பகவான் கிருஷ்ணர் குடையாக பிடித்ததும் இந்த மார்கழி மாதத்தில்தான் என கூறப்படுகின்றது. மார்கழி மாத விழாக்கள். மார்கழி மாதத்தில் சிறப்புமிக்க பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. திருவாதிரை திருவிழா எனப்படும் ஆருத்ரா தரிசனம், வைகுண்ட ஏகாதசி, ஹனுமன் ஜெயந்தி, பாவை நோன்பு, திருவம்பாவை நோன்பு, படி உற்சவம், விநாயகர் சஷ்டி விரதம் போன்ற விழாக்கள் மற்றும் விரத முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. ஆருத்ரா தரிசனம் எனப்படும் திருவாதிரை திருநாள் மார்கழி மாத பௌர்ணமியை ஒட்டிய நாளில் கொண்டாடப்படுகின்றது. வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனமாடிய சிவ வடிவமான நடராஜ பெருமானுக்காக இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. திருவம்பாவை வழிபாட்டிற்குரிய 10 தினங்களின் இறுதி நாளாகவும் மார்கழி திருவாதிரை அமைகின்றது. இந்த விழா சிதம்பரம், உத்திரகோச மங்கை ஆகிய ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. வைகுண்ட ஏகாதசி. மார்கழி மாத வளர்பிறையில் கொண்டாடப்படும் மகத்தான விழா வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவாகும். இந்த விழா பெருமாள் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடாக நடத்தப்படுகின்றது. இந்நாளில் சொர்க்கவாசல் திறப்பு என்னும் பிரசித்தி பெற்ற நிகழ்ச்சி பெருமாள் ஆலயங்களில் கொண்டாடப்படுகின்றது. முக்கியமாக திருவரங்கம் அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் இந்த விழா 21 நாட்கள் வெகு சிறப்பாக நடத்தப்படுகின்றது. திருப்பதியில் வைகுண்ட துவாரம் என்னும் பெயரில் இந்த விழா சிறப்பிக்கப்படுகின்றது. வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று துளசி நீரினை மட்டும் உட்கொண்டு அன்றைய நாள் முழுக்க விரதமிருந்து பெருமாளை வேண்டி விரதமிருந்தால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். மார்கழி மாத அரச மரத்தடி விநாயகர் பொதுவாகவே சக்தி வாய்ந்த விநாயகராக வழிபடுகின்றனர். அரச மரத்தடி விநாயகரை வணங்கினால் உடலில் ஆரோக்கியமும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படும் என்பது ஐதீகம். மார்கழி மாதத்தில் அரசமர விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்து வழிபட்டால் புத்திர வாக்கியம் உடனே ஏற்படும் என்பது தொன்னம்பிக்கை. 9, 11, 27 என அவரவர்க்கேற்ற எண்ணிக்கையின்படி வலம் வந்து விநாயகரை வழிபட வேண்டும். மேலும் மதியம் 11 மணிக்குள் இந்த வழிபாட்டை முடித்துக் கொள்ளுதல் நலம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மார்கழி மாத அன்னதானம். மார்கழி மாதத்தில் அன்னதானம் செய்வது சிறப்பானதாக சொல்லப்படுகின்றது. தங்களால் இயன்ற அளவிற்கு இம்மாதத்தில் நாம் அன்னதானம் வழங்கினால் மாபெரும் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அன்னதானம் செய்ய இயலாதவர்கள் அருகிலுள்ள ஆலயங்களுக்கு சென்று அங்கு சுவாமிக்கு படைக்கும் நைவேத்திய பிரசாதத்திற்கு பணம் செலுத்தி அந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கு அளிக்கலாம். அரிசி மாவு கோலம். மார்கழி மாதம் மட்டுமல்லாமல்
அனைத்து நாட்களிலுமே வீட்டின் வாசலில் கோலமிடுவது நமது நாட்டு மரபாகும். அதிலும் இந்த அரிசி மாவு கோலமானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அரி என்பது பெருமாளையும் சி என்பது சிவனையும் குறிப்பதாக சொல்லப்படுகின்றது. அரியும் சிவனும் ஒன்றாக இணைந்திருக்கும் அரிசி மாவினால் கோலமிடுவது நமது இல்லத்திற்கு இறைத்தன்மையை கொண்டுவரும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமல்லாமல் அந்த கோல மாவினை எத்தனை எறும்புகள் சாப்பிடுகின்றதோ அத்தனை மக்களுக்கு நாம் அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். செல்வ வளம் வழங்கும் மகாலட்சுமி வழிபாடு. நமது நாட்டில் மகாலட்சுமி வழிபாடானது சிறப்புமிக்க வழிபாடாக உள்ளது. அனைத்து விதமான செல்வங்களையும் அருளும் மகாலட்சுமியை நாம் வணங்கி வந்தால் வாழ்வு வளம் பெறும் என்பது நிதர்சனமான உண்மை. மகாலட்சுமிக்கு உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுகின்றது. ஆகையால் அஷ்டலட்சுமி வழிபாட்டை வெள்ளிக்கிழமைகள் தோறும் பின்பற்றி வந்தால் செல்வ வளம் மட்டுமல்லாமல் அனைத்து நற்பலன்களும் கிடைக்கும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மகாலட்சுமி பாதங்கள். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணபிரானை இல்லத்திற்குள் அழைக்க எப்படி வீடு முழுக்க பாதங்களை வரைந்து வழிபடுகின்றோமோ அதுபோல நமது பூஜை அறையில் மகாலட்சுமியின் பாதங்களை வரைந்து வழிபடலாம். இதனால் நமது இல்லங்களில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியேறுவாள் என்கின்றனர் ஆன்மீக பெரியோர்கள். மகாலட்சுமி நமது இல்லங்களில் வாசம் செய்ய ஆரம்பித்தால் மகாவிஷ்ணுவும் நமது வீட்டிற்கு வருவார் என்றும் இரு தெய்வங்களின் ஆசிகளையும் பெற்றால் இல்லத்தில் என்றும் இன்பம் மட்டுமே நிலைத்திருக்கும் என்று கூறுகின்றன புனித நூல்கள். லக்ஷ்மி காயத்ரி மந்திர வழிபாடு. அலைமகளான மகாலட்சுமியின் அருள் கிடைத்தால் நமது வாழ்வில் அமைதி மற்றும் செழிப்பு ஏற்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் என்பது சத்திய வாக்கு. அன்னை மகாலட்சுமியின் அருளை முழுமையாக பெற தினமும் லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்தால் வாழ்வில் வசந்தம் உண்டாகும். தாமரையில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் தாமரை மணிமாலையை கொண்டு பாராயணம் செய்யலாம். தாமரை தண்டு திரி. அலைமகள் வாசம் செய்யும் தாமரை தண்டினால் செய்யப்பட்ட திரியை பயன்படுத்தி நெய் விளக்கேற்றி வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபட வேண்டும். இப்படி தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் திருமணமாகாத ஆண் மற்றும் பெண் ஆகியோருக்கு திருமண தடை நீங்கி நல்ல இடத்தில் வரன் அமையும் என்பது தொன்னம்பிக்கை. சங்கு வழிபாடு. நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய வலம்புரி சங்கை இல்லத்தில் வைத்து வழிபட்டால் இடையூறுகளற்ற இல்வாழ்க்கை அமையும். வலம்புரி சங்கு வீட்டில் இருப்பது மகாலட்சுமியே வீட்டில் இருப்பதற்கு சமம் என்பது ஐதீகம். சங்கினை எப்போதும் சுத்தமான இடத்தில் சுத்தமான துணியில் வைத்திருக்க வேண்டும். வெள்ளை, சிவப்பு அல்லது மஞ்சள் துணியில் வைப்பது சிறப்பு. வெள்ளி மற்றும் மண் பாத்திரத்திலும் சங்கினை வைக்கலாம். பூஜை நேரங்களில் சங்கில் தண்ணீர் நிரப்பி அதனை வீடு முழுவதும் தெளிப்பதால் இறை அருள் கிட்டும். இந்த வலம்புரி சங்கு வழிபாடானது அனைத்து நல்ல எண்ணங்களையும் வழங்கி அமைதியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் என்பது நம்பிக்கை. துளசியின் மகிமை. அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்யும் செடியாக துளசியினை சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகையால் அனைத்து இல்லங்களிலும் துளசி மாடத்தினை ஏற்படுத்தி வழிபாடு செய்தால் மகாலட்சுமியின் கடாட்சம் இல்லம் முழுக்க நிலைத்திருக்கும். துளசி செடியினை முறைப்படி பராமரித்து விளக்கேற்றி ஊதுபத்தி காண்பித்து வழிபட்டால் நமது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது தொன்னம்பிக்கை. பசு வழிபாடு. பசு இருக்கும் இடத்தில் பஞ்சம் இருக்காது என்பது தமிழ் பழமொழி. பசுவின் உடலில் மும்மூர்த்திகளும் 30 முக்கோடி தேவர்களும் 48,000 ரிஷிகளும் வாசம் செய்வதாக சொல்லப்படுகின்றது. வெள்ளிக்கிழமைகளில் அரிசியில் வெல்லம் கலந்து பசுமாட்டிற்கு வழங்கினால் மகாலட்சுமியின் அருள் அனைத்து பிறப்புகளிலும் நம்மை பின்தொடரும் என கூறப்படுகின்றது. நகர்ப்புறங்களில் உள்ளவர்கள் பசுக்களை பராமரிக்கும் கோ சாலைகளுக்கு சென்று வழிபடலாம். மேலும் கோ பூஜையிலும் கலந்து கொள்ளலாம். இதனால் சகலவிதமான சௌபாக்கியங்களும் உண்டாகும் என்கின்றன சாஸ்திரங்கள்.
மகாலட்சுமி சுபஹோரை வழிபாடு. பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி அனைத்து செல்வங்களையும் அள்ளித்தரும் மகாலட்சுமி தேவியை வழிபட்டால் நன்மை விளையும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆயினும் சிலரால் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழ முடியாதவர்கள் குறிப்பிட்ட சில நேரங்களில் விளக்கேற்றி வழிபட்டால் மகாலட்சுமியின் அருள் பூரணமாய் கிடைக்கும். நமது நாள்காட்டியில் சுபஹோரைகள் என குறிப்பிடப்பட்டிருக்கும் நேரத்தில் வீட்டின் நிலை வாசலில் இருபுறமும் 2 விளக்குகளை ஏற்றிவிட்டு பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி மகாலட்சுமியை வணங்கினால் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். சாம்பிராணி புகையின் நன்மை. தினமும் மாலை நேரத்தில் 5:30 முதல் 6 மணிக்குள் கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றிவிட வேண்டும் என்பது முன்னோர் அறிவுரை. நாம் எந்த சமயத்தில் விளக்கேற்றினாலும் குளித்துவிட்டு வளையல் அணிந்து நெற்றியில் பொட்டு வைத்துக் கொண்டு மங்களகரமாக விளக்கேற்ற வேண்டும். தினமும் செய்ய இயலாவிட்டாலும் வெள்ளி அல்லது செவ்வாய் கிழமைகளில் மாலை வேளையில் வீடு முழுவதும் சாம்பிராணி புகையை காட்ட வேண்டும். இந்த சாம்பிராணி புகையின் வாசத்தால் வீட்டிலுள்ள தீமைகள் ஒழிந்து நன்மைகள் ஏற்படும். பொருளாதாரம் சிறக்க வழிபாடு. பொருளாதாரம் சிறப்பாக இருந்தால்தான் எந்தவித கவலையும் இன்றி மக்களால் நிம்மதியாக வாழ முடியும். ஒரு சிலர் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அல்லது சேமித்தாலும் அவர்களின் முயற்சிகள் பலனளிக்காமல் இருக்கும். அப்படிப்பட்ட வேளைகளில் பசும்பாலை சுக்கிர ஓரையில் வில்வ மரத்திற்கு 24 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து ஊற்றி வந்தால் பொருளாதாரம் பெருகி வாழ்வு சிறக்கும் என்பது தொன்னம்பிக்கையாகும். வைபவலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமியை நாம் பல்வேறு வடிவங்களில் வணங்குகிறோம். அவற்றில் ஓர் தன்னிகரற்ற வடிவம்தான் வைபவலட்சுமி வடிவமாகும். வைபவலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து நம்பிக்கையுடன் வழிபட்டால் நலம். 11 அல்லது 21 வெள்ளிக்கிழமைகளில் வைபவலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். விரத நாட்களில் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு காலை முதல் மாலை வரை விரதமிருக்க வேண்டும். இந்த வைபவலட்சுமி விரதத்தால் நோய் நொடிகளற்ற நல்வாழ்வும் குன்றாத செல்வமும் ஏற்படும் என்கின்றனர் ஆன்மீக சான்றோர்கள். மார்கழியும் கீதையும். மார்கழி மாதத்தை தேவ மாதம் என்று கூறுவர். அதற்கு முக்கிய காரணம் ஒன்று சொல்லப்படுகின்றது. குருஷேத்திர போரின் போது மனம் கலங்கி நின்ற அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் மாபெருமான் போதனைகளை வழங்கினார். அந்த போதனைகளை தான் நாம் பகவத்கீதை என்றழைக்கிறோம். அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசம் அளிக்கும் போது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கூறினாராம். ஆகையால் தான் மார்கழி மிகவும் போற்றுதலுக்குரியதாக உள்ளது. மேலும் இந்த ஒரு மாதம் முழுக்க அதிகாலையில் எழுந்து இறை வழிபாட்டை மேற்கொண்டால் நாம் 1 வருடம் இறை வழிபாடு செய்ததற்கு சமமான பலன்கள் ஏற்படும் என சொல்லப்படுகின்றது. மார்கழி மாதம் மகாவிஷ்ணு வழிபாடு. மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் விரத நாட்களாக கொண்டாடப்படுகின்றது. பகவான் மகாவிஷ்ணுவின் கேசவா, நாராயணா, கோவிந்தா, மாதவா, மதுசூதனா, விஷ்ணு, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா மற்றும் தாமோதரா ஆகிய 12 பெயர்களும் 12 மாதங்களாக போற்றப்படுகின்றன. இதில் கேசவா என்னும் நாமமே மார்கழி மாதமாக அழைக்கப்படுகின்றது. இந்த புனிதமான மார்கழி மாதத்தில் மகாவிஷ்ணுவிற்கு விரதமிருந்து வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும், திருமண தடை அகலும், தொழில் நஷ்டம் நீங்கும், எதிரிகள் நெருங்க மாட்டார்கள் என சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. மார்கழி அமாவாசை. ராமபக்தன் அனுமன் அவதார தினமாக மார்கழி அமாவாசை கருதப்படுகின்றது. இந்த மார்கழி அமாவாசை தினத்தில் தான தர்மங்கள் செய்தால் நவ கிரகங்களின் தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். சந்திரனால் தோஷம் உள்ளவர்கள் மார்கழி அமாவாசை நாளில் நவ கிரகங்களில் உள்ள சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட்டால் துன்பங்கள் நீங்கும். மார்கழி அமாவாசை நாளில் சிவபெருமானை வணங்கினால் நன்மை ஏற்படும். இந்த நாளில் நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அவர்களின் ஆத்மாக்கள் துன்பப்படாமல் இறைவனடி சேரும் என்பது நம்பிக்கை. மேலும் மார்கழி அமாவாசை தின முன்னோர் வழிபாட்டால் நமது பல தலைமுறைகளுக்கும் உள்ள பித்ருதோஷம் நீங்கும். வீட்டில் நீடித்த இன்பம் நீண்டிருக்கும் என்பது ஐதீகம். அறிவோம் ஆன்மீகம்.